வணக்கம். ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து 140 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு நிஃப்டி. க்ளோஸ் ஆகும்போது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 111 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஸ்பாட் வந்து 126 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் என்னடா சொல்கிற, இதான தெரியுமான்றீங்க. எஸ். அண்ட் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ப்ரீமியமில் இருக்குது. இன்னைக்கு காலையிலேயே வந்து ஒரு சின்ன வார்னிங் போட்டேன். இதை வந்து எங்களோட ட்ரைனிங் குரூப்பில் வந்து வார்னிங் போட்டிருந்தேன். நிஃப்டி ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்குது அண்ட் கீழே விழுவதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து ப்ரீமியம் வந்து வெறும் 8.15 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ரா டே ஸ்விங் வந்து 140 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி க்ளோஸ்ட் அபவுட் 382 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் அண்ட் இன்ட்ரா டே ஸ்விங் வந்து 574 பாயிண்ட்ஸ் ஸ்விங். இது ரெண்டுமே வந்து டேட்டாஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் நான் வந்து சொல்கிறேன். ப்ரீமியமும் ஒன்றும் ஜாஸ்தி கிடையாது. 64.85 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ரீமியமில் இருக்குது. சரி, இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம். தெரியாத விஷயம் சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் எடுத்து பாருங்களேன், நிஃப்டி வந்து சரி, பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த 51,000 லெவலுக்கு வந்துருச்சு. 50,868 இன்னும் ஒரு 132 பாயிண்ட்ஸ் தானே டச் ஆகிடும். நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஆனால் ஹையஸ்ட் கால் வந்து எங்கே எழுதியிருக்கு, 51,000ல் ஹையஸ்ட் கால் எழுதியிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் புட் வந்து 50,000ல் எழுதியிருக்கு. ஸோ மே சைடில் வந்து லாக் ஆகிடுச்சு, 130 பாயிண்ட்ல லாக் ஆகிடுச்சு. கீழே வந்து ஆல்மோஸ்ட் 850 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் இருக்குது. மார்க்கெட் நல்லா தானே போயிட்டுருக்கு. என்னடா பயமுறுத்துறியான்னு சொன்னால் அதுதான் மெயின் இஷ்யூஸ். மார்க்கெட் கீழே உளுந்தது வந்து வேவ் 3, ரைட்? மேலே இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து வேவ் 4. மோஸ்ட் லைக்லி வேவ் 5 கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் சொல்லிட்டு இருந்தேன் 24,450க்கு மேலே டிசைசிவாக க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலான்றது. வந்துட்டேன்டா அங்கன்னு சொல்லிட்டு வடிவேல் கதை ஒன்று இருக்குல்ல, இந்த தெருவுக்கு வாடா, என் வீட்டுக்கு வாடான்னு. அதே மாதிரி தான் நிஃப்டி வந்து ஒவ்வொரு லெவலாக கட் பண்ணி மேலே ஏறிட்டு போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ராப் ஆகிட்டுருக்கு. ஆர்த்தி இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், நிறைய ஸ்டாக்ஸ், ரைட்? எஸ்பெஷலி வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இது ஒரு சைடு இருக்குது. இன்னொன்று சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்ஷன் பில்டப் ஆகிட்டுருக்கு. இந்தியா விக்ஸை விட்டுருங்க. இந்தியா விக்ஸை வந்து இன்னைக்கு -3.45% டவுன், 13.82 ஆல்மோஸ்ட் உக்காந்துடுச்சு, ரைட்? நான் படுக்கலை, பாய் போத்தி படுக்கலை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹோல் இயர் லாஸ்ட் இயர் எல்லாமே வந்து பிலோ 12ல் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்படிலாம் இருந்துச்சுன்னா வந்து ஆப்ஷன் செல்லர்ஸும் சரி, ஆப்ஷன் பையர்ஸும் சரி, ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியாது. மேபி இன்ட்ராடே மூமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ எங்கே பயம் இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:30 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை விட்டுருங்க. யூஎஸோட கோல்டு டேட்டா ஆல்மோஸ்ட் $25 ஏறி இருக்கு, 2% ஏறி இருக்கு. 1% ஏறி இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2.08% ஏறி இருக்கு. சில்வர் ஞாபகம் இருக்கா? நான் சொல்லியிருந்தேன் $34 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒரு அவுன்ஸ். நம்ம எங்கே சொன்னோம்? சம்வேர் அரௌண்ட் 28 லெவலில் நம்ம வந்து பேசணும். முதல் இனிஷியலாக 30 பக்கமாக இருந்தப்போ 34 சொன்னோம். மறுபடியும் அங்கேருந்து கீழே வரும்போதும் அந்த 27, 28 ஜோனில் வந்து நம்ம சொன்னோம். வந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகும் போதும் சில்வர் இந்த தர ரேலி 29 கிராஸ் பண்ணிச்சுன்னா 34 வரைக்கும் போகுன்றது நம்ம சொல்லியிருந்தோம். பழைய கதைக்கு வரலாம். $34 வந்து சில்வர் டச் ஆகுதுன்னு சொன்னால் ருபி டேர்ம்ஸில் வந்து 1 lakh வரைக்கும் பர் கேஜி டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த 1 kgன்னு நான் சொன்னது வந்து ஹோல்சேல் ரேட் 999 குவாலிட்டி, ரைட்? ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு நகை கடைக்கு போயிட்டு ஏற்கனவே 92 ரூபா பர் கிராம் வித்துட்டு இருக்கு, நீ என்னடா 87 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னால் ஹோல்சேல் ரேட்டுக்கும் நகை கடையில் கிடைக்கிற சில்வருக்கும் வந்து வித்தியாசம் உண்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸிங். சரி, நம்ம மேட்ருக்கு வரலாம். 2% ஏறி இருக்கு. அப்போ ஹோல்சேல் ரேட்டில் அரௌண்ட் 1 lakh வருதுன்னு சொன்னால் ரீட்டைல் ப்ரைஸில் வந்து ஆல்மோஸ்ட் 1,05,000 1,06,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த தர நிச்சயமாக வந்துடும்ன்றது தோன்றுது. இது ஒரு சைடு. இன்னொன்று சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த க்ரூடு, பிரெண்ட் க்ரூடு இதெல்லாம் வந்து சர்க்னு கீழே வந்துட்டு இருக்கு. எடுத்து பாருங்களேன், எத்தனை தர வந்து கீழே 76, மேலே வந்து 82, 83
இந்த ஜோன்ல வந்து மேலே 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 போயிட்டு வந்துட்டு இருக்கு. இன்ட்ராடே ஸ்விங் ஆகட்டும், ஒரு வாரத்துக்குள்ள மண்டே டு ஃப்ரைடேக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அந்த 5 ட்ரேடிங் டேல வந்து இது மாதிரி ஒரு ஸ்விங் கொடுத்துட்டு இருக்கு. நேத்தும் வந்து பிரெண்ட் க்ரூட் வந்து நல்லா சரிஞ்சு வந்துச்சு. நேற்று சரிஞ்சனால தான் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி எல்லாமே வந்து நல்லா மேலே தூக்குச்சு. நீங்கள் வந்து பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி இவங்களாம் வந்து மேலே தூக்குனது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ரைட் நோ பிரெண்ட் க்ரூட் அதான் நம்ம வாங்குறோம். ரைட், ரொம்ப நல்ல குவாலிட்டி வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்லாம் யூஸ் பண்ணுது. அது வந்து $73.5. நம்ம வாங்குறது மட்டமான ஆயில் வந்து 77. இதான் உலகம். ஸோ நம்ம அதை பற்றி போக வேணாம். ஆல்மோஸ்ட் 4% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ ஆயில் ஏன் டவுன் ஆகுதுன்னு சொன்னால் 2 ரீசன். ஒன்று, அந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. ஈரான் வந்து புஷ்ஷுன்னு தூக்குனது வந்து அடங்கி போயிட்டு இருக்கு. காரணம் என்னதுன்றது தெரியாது. பட் சம்வேர் எங்கேயோ யாரோட ப்ரெஷர்ன்றது தெரியாது, அது அமைதி ஆகிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, யூஎஸ் ரிசெஷன்ல உள்ள போயிடுன்றது பயப்படுறாங்க. இப்போ அஃபிஷியலி பிரிட்டன் இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, ஜெர்மன் வந்து ரிசெஷன்ல இருக்கு. இப்போ யூஎஸும் ரிசெஷன்ல போயிடும்ன்றது பார்த்துட்டு இருக்காங்க. அது ரிசெஷன் போனா அந்த ஊர்ல எல்லாமே வந்து அது நம்பர்ஸ், இந்த நம்பருக்கு கீழே வந்துச்சுன்னா டக்குன்னு எல்லாத்தையும் ஆஃப் ஆகும். அதே மாதிரி ஆயிடும்ன்றது பயப்படுறாங்க. இதுக்கு 2 காரணம். நீங்க வந்து எங்க இருந்து இந்த டேட்டாஸ் நீ பாக்குறேன்னு சொன்னால் டாலர் இண்டெக்ஸ் கம்மி ஆயிட்டே வருது. நீங்க எடுத்து பாருங்களேன், அந்த 103, 104 ஜோன்லயே வந்து அப்படியே ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சு. அது தேஞ்சி இன்னைக்கு வந்து 101.5 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? டாலர் இண்டெக்ஸ் இஸ் பிகமிங் வீக்கர். ஸோ மக்களுக்கு வந்து டாலர் மேல இருக்கிற நம்பிக்கை வீக் ஆயிட்டு இருக்கு. டாலர் இண்டெக்ஸும் டாலரும் ஒன்றும் கிடையாது. டாலர் இண்டெக்ஸ் இஸ் அ பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ். ஸோ அந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக் ஆயிட்டு இருக்கு. இப்போ ரைட் நவ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் யூஎஸ் மார்க்கெட் வந்து பயங்கர ஃபிளாட்டா இருக்கு. எல்லாருமே வந்து யூஎஸ்ல இருக்கிற டேட்டா வருது, அது வரட்டும். பட் இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் சைட்ல இருக்கு. இந்த ஸ்கிரீன் நீங்க பாக்குறது வந்து 10 years பாண்ட் மார்க்கெட். டெய்லி சார்ட்டை நீங்க எடுத்து பாருங்களா, இன்ட்ரெஸ்ட் வந்து 4.7% இருந்து தேஞ்சி இப்போ குறைஞ்சி இப்போ 3.8க்கு வந்திருக்கு. அண்ட் இட் இஸ் கிவிங் பேட்டர்ன் தட் இட் வில் கம் டவுன். அப்போ 3.5 லெவலாக வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது காட்டிட்டு இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. யூஎஸோட ப்ராப்ளம் என்ன? இன்ஃப்ளேஷன்ஸ் ஹையாக இருந்துச்சு. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன் தூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ஒரு சைடு. ரெண்டாவது, செப்டம்பர் மாசத்துல எப்படியா இருந்தாலும் நாங்கள் குறைச்சிடுறோன்ற மாதிரி ஃபெட் சேர்மேன் வந்து சொல்லியிருந்தார். அடுத்த மீட்டிங்ல குறைக்கிறன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. நம்ம ஆர்பிஐ கவர்னர் வந்து இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா வந்து என்டிடிவில வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஆல் சினாரியோஸ் ஆர் ஆப்ட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுன்னு சொல்லிட்டு அவரும் டயலாக் அடிச்சிருக்காரு. ஆக மொத்தம் இந்தியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ஒரு சைடு. யூஎஸ்ல குறைக்கிறதுன்றது ஒன்று இருக்கு, அதுதான் வெயிட் ஜாஸ்தி. இந்தியாவில் இந்த சைடு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க சொல்லி ஆர்பிஐ வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆர்பிஐ குறைச்சிடும். பேங்க்ஸ் குறைக்குமா? குறைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னு சொன்னால் 2 ரீசன். ஏற்கனவே வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட்ல வந்து லோன் வாங்கி, அதாவது எஃப்டி வாங்கி லோன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணணும்னு சொன்னால் இந்த இது மேட்ச் ஆகாதுல்ல. நான் முதல் வந்து 7 ரூபா வட்டிக்கு வாங்கியிருந்தேன், நான் 8 ரூபா இல்லை 9 ரூபா வட்டிக்கு நான் கொடுத்துருந்தேன். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிடுது. இப்போ ஏற்கனவே எஃப்டி போட்டவங்க 7% போட்டிருக்காங்கன்னா அவனுக்கு டென்யூர் முடிகிற வரைக்கும் அவன் 7% தான் கொடுத்தாகணும். அவன் 3 வருஷம் போட்டானா 2 வருஷம் போட்டானான்றது தெரியாது. இப்போ திடீர்னு வந்து 6.5%ன்னு சொன்னால் இது 6.5% வந்துடுது. ரைட், இது குறைக்க முடியாதுல்ல, ஏன்னா இங்கேருந்து வாங்கி கொடுத்துருக்குல்ல. ஸோ வட்டி குறைக்க மாட்டாங்க பேங்க்ஸ். ஒன்று. ரெண்டாவது வந்து மிஸ்மேட்ச் ஆகிட்டு இருக்கு. என்ன மிஸ்மேட்ச் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் லோன் வாங்குறது வந்து பேங்க்ல இருந்து வாங்குறது வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த சைடு வந்து பேங்க் வந்து எஃப்டி டிபாசிட் பப்ளிக்ல இருந்து வாங்குறது வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் சைடு வந்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னாடே, எல்லாம் ஓடுங்கடா, எஃப்டி கலெக்ஷன்ஸ் போங்க, மொபிலைஸ் பண்ணுங்க, ஃபண்ட் மொபிலைசேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபண்ட் மொபிலைசேஷன் எப்போ வரும்? வட்டி ஜாஸ்தி வச்சிருந்தா தான் வரும். அப்ப ஆர்பிஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கட் பண்ணாலும் புழக்கத்துல அது வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. இது மனசுல வச்சுக்கிட்டு இந்த சைடு வச்சுங்க. நம்ம யூஎஸ் மேட்டருக்கு வரலாம். 10 years பாண்ட் டெய்லி சார்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழே வந்துகிட்டு இருக்கு அண்ட் கீழே ஃபர்தரா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து
30 இயர்ஸ் பாண்ட் மார்க்கெட். எவ்வளோ? 30 இயர்ஸ் பாண்ட் மார்க்கெட். இதுவும் வந்து வட்டி கம்மியாயிட்டே வருது. யூஎஸ்ல எல்லாம் 30 இயர்ஸ்க்கு பாண்ட் போடுவாங்க, சரியா? இதுவும் கம்மியாயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க எடுத்து பாருங்களேன், 2020 அப்போ வந்து வட்டி ஆல்மோஸ்ட் 0ல இருந்துச்சு. இப்போ வந்து 5.5% வந்து இப்போ 4% பக்கமா வந்திருக்கு. இது முக்கியமான விஷயம். இது ஷார்ட் டேர்ம் லோன், 3 months ஃபண்டு. நீங்க எடுத்து பாருங்களேன், 2022ல வந்து அரௌண்ட் 0ல இருந்துச்சு. சர்ன்னு ஏறி 5.5க்கு போயிடுச்சு. அங்கன்னு இறங்க மாட்டேங்குது. இது வந்து டே சார்ட் ஆஃப் 3 months யூஎஸ் பாண்ட். இறங்க மாட்டேங்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து யூஎஸ்ல வந்து $31 trillion ஃபண்டு ரொட்டேஷன் பண்ணி ஆகணும். அதுல இம்மீடியட்டா பண்ண வேண்டியது வந்து 17 trillion. இன்ஃப்ளேஷன்ஸ் குறைய மாட்டேங்குது. மார்க்கெட்ல சக் பண்றாங்க ஃபண்டு. அவனுக்கு ரிசெஷன் பக்கம் போயிட்டு இருக்கான். எதுவுமே சரியில்லை டேட்டாஸ். கோல்டு தூக்கிட்டு இருக்கு, யூஎஸ் மார்க்கெட்டும் தூக்கிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமா யூஎஸோட விக்ஸ் இருக்குல்ல, நம்ம ஊர்ல இந்தியா விக்ஸ் மாதிரி யூஎஸோட விக்ஸ் இருக்கு. S&P 500 விக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அந்த விக்ஸும் தூக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் தூக்கிட்டு இருக்கும்போது விக்ஸ் குறையணும். கரெக்டு தானே? மார்க்கெட்ல பிரைஸ் ஏறுதுன்னு சொன்னா, அதாவது ஸ்டாக் பிரைஸ் ஏறுதுன்னு சொன்னா சந்தோஷமா விக்ஸ் குறையணும். இதுவும் ஏறுது. ஸோ மிஸ் மேட்ச் ஆஃப் டேட்டாஸ், புரியுதா? ஸோ மிஸ் மேட்ச் ஆஃப் டேட்டாஸ் இருக்கிறனால தேர் இஸ் அ ரிஸ்க். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்கு. ஸோ பார்க்க வேண்டியது எந்த இடத்துல வரப்போகுதுன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வாங்கன்னு நான் சொல்ல, பட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. தட் இஸ் வாட் ஐம் சேயிங். காஷனா இருங்க. ஒன்று. பை ஆன் டிப், கீழே விழுவும் போதெல்லாம் நான் வந்து வாங்குறேன்ற லெவல்ல யோசிக்காதீங்க. ஒரு சப்போர்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வாங்கிக்கலாம். நிறைய பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், எஸ்பெஷலி நீங்க எடுத்து பாருங்களேன், மசடாக்ஸ் ஆகட்டும், அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25% கீழே விழுந்துச்சு. உச்சத்துல எவ்வளோ இருந்துச்சு? 5,850 இருந்துச்சு. இன்னைக்கு காலையில வந்து 4,350 லெவல்ல அது பார்த்தேன். இந்த HAL எடுத்துங்க, ரைட், BEL எடுத்துங்க, நிறைய ஸ்டாக்ஸ் அது மாதிரி கீழே விழுந்துட்டு. ஸோ அவசரப்பட்டு போய் டப்புன்னு வாங்கிடாதீங்க. நல்லா ரன் அப் ஆயிருக்கு. அது வந்து வீக்லி சார்ட் அண்ட் மந்த்லி சார்ட்ல வந்து கரெக்ஷன்ஸ் நடக்கணும். வீக்லி சார்ட்னா கூட வந்து நம்ம வந்து ஒரு 12 to 16 வீக்ஸ்ல வந்து வந்துடலாம். அப்போனா 12 to 16னா நம்ம பேசுறது வந்து ஒரு 3 to 4 monthsல வந்து எஸ்கேப் ஆயிடலாம். மந்த்லி சார்ட்னு சொன்னால் கரெக்ஷன் போகுதுன்னு சொன்னால் எனிவே பிட்வீன் 7 months to 12-13 months வந்து கரெக்ஷன்ஸ் போகும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பஜாஜ், ரைட்? எடுத்து பாருங்களா, பஜாஜ் ஆல்மோஸ்ட் 2021ல கரெக்ஷன்ஸ்குள்ள போச்சு. இன்னமும் அது கரெக்ஷன்ஸ்ல இருக்கு, மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி SRFும் வந்து கரெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லாம் நீங்க வந்து எடுத்து பாருங்களா, SRF ஆட்டம், ஆர்த்தி இண்டஸ்ட்ரி ஆட்டம், இதெல்லாம் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். அகெயின் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து கரெக்ஷன் ஆகுதுன்னு சொன்னால் எது கம்மியாகும், எது அத்தியாவசியமோ அதெல்லாம் கம்மியாகாது. எது இதெல்லாம் அப்புறமா தள்ளி போடலாம், அதெல்லாம் சக்குன்னு கீழே இறங்கும். அண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ வெளியில காட்டுற தோற்றம் வேற, உள்ள வேற என்னமோ நடந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து பேஸ். இது மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்புல நீங்க பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு செக்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் ஃபைனான்ஸ் செக்டர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஃபைனான்ஸ் செக்டர்ல நீங்க வந்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி NBFC எல்லாம் பண்ணல, 2 நல்ல கம்பெனி பண்ணுச்சு. ஒன்று SBI லைஃப், இன்னொன்று HDFC லைஃப். 2 ஸ்டாக்லையுமே நாங்கள் வெளியில வந்துட்டோம். ப்ரீவியஸா ஒரு ஹை வரும்போது நாங்கள் எக்ஸிட் பண்ணிட்டோம். பட் இன்னைக்கு வந்து க்ளோஸ் அபவுட் 4-5% வந்து அப்பா இருந்துச்சு. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா SBI லைஃப் வந்து 5% அப்பா இருந்துச்சு. HDFC லைஃப் வந்து க்ளோஸ் டு அபவுட் 3.7% அப்பா இருந்துச்சு. இந்த சைடு பேங்கிங் செக்டர் ஓரளவுக்கு பழைய பேங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது கீழே உளுந்து ஏந்திரிக்காத இருந்த பேங்க்ஸ் எல்லாம், RBL, பேங்க் ஆஃப் பரோடா, CUB, பந்தன் பேங்க், இவங்களாம் வந்து இன்னைக்கு ஏந்திரிச்சு நின்னாங்க. அதே மாதிரி டெக்னாலஜி சைட்ல வந்து ஓரளவுக்கு டாப் பர்ஃபார்மர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா, L&T டெக்னாலஜி, அதே மாதிரி பர்சிஸ்டன்ஸு, எம்ஃபசிஸ், இவங்களாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ஃபார்மா செக்டர்ஸ், என்ன நடந்தாலும் ஃபார்மா செக்டர்ஸ் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இது மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்புல நீங்க வந்து, நான் இவ்வளவு நேரம் நம்ம பேசணும்ல, US மார்க்கெட், அங்க இருக்க பாண்டு, டாலரு, கோல்டு, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்புல நீங்க வந்து மார்க்கெட்டை பாருங்க.
இன்னைக்கு NMDC ஆகட்டும், ஹிண்டல்கோ ஆகட்டும், செயில்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. வேதாந்தா ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற லெவல்ல வந்து நிக்குது. அண்ட் கரண்ட் லெவல்ல இருந்து உச்சகட்டம் அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள வந்து 520 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் நான் சொல்றேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மொமெண்டம் கொடுத்துருச்சு, ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு, ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தோணுது. இது மனசுல ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்றது புத்திசாலித்தனம். இன்னைக்கு FIIs வந்து 1457 crores வந்து வித்து இருக்கிறாங்க. நம்ம DIIs வந்து க்ளோஸ் டு அபவுட் 2252 crores வந்து வாங்கி இருக்கிறாங்க. ஸோ நீங்க எவ்வளவு வித்தாலும் நான் வாங்கறதுக்கு ரெடின்றது சொல்லிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, நிஃப்டி ஒரு கிரிட்டிக்கலான லெவல்ல நோக்கி போயிட்டு இருக்கு. இங்க இருந்து மேல போனாலும், மறுபடியும் நான் சொல்றேன், இங்க இருந்து மேல போனாலும் இட் இஸ் இன் a டேஞ்சர் ஜோன். ஏன்னு சொன்னால் feel like it is more of managed, right? இது வந்து அதாவே போகல, இட் இஸ் மோர் லைக் மேனேஜ்ன்ற மாதிரி இருக்கு. உளுந்துச்சுனால் பெருசா உழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ இஸ் ஆல்சோ நாட் சப்போர்ட்டிங். ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்புல நீங்க ட்ரேட் பண்ணுங்க, இல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.